சௌந்தர்யாவ பொண்ணு பார்க்க சண்முகம், அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. "வாங்க, வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. "எங்க பொண்ணு எங்க? எப்படி இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. "உள்ள தான் இருக்கா. ரெடி ஆயிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி சொல்றாங்க. அப்படியே உள்ள போறாங்க. போய் பார்த்தா புடவை எதுவுமே கட்டவே இல்ல. "ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க?" புடவைய கட்டிட்டு அங்க வான்னு சொன்னா எதுவுமே பண்ணாம இருக்க. அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு ருக்மணி சொல்றாங்க. "இங்க பாரும்மா, என்ன கட்டாயப்படுத்தாத. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நான் வந்து அங்க நிக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடி பேசிட்டு இருக்க? அவ்வளோதான் நீ. இன்னும் ஒரு நிமிஷம் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள நீ இப்போ புடவ கட்டிட்டு வெளிய வரணும். வரல நான் என்ன பண்ணுவேன்னே எனக்கு தெரியாது" அப்படின்னு அப்படியே கோவமா பேசுறாங்க. "அத்த அத்த நான் பார்த்துக்கிறேன். நீங்க போங்க அத்த" அப்படின்னு தானே சொல்றாங்க. "இங்க பாரு சௌந்தர்யா, இப்போதைக்கு நீ புடவ கட்டிட்டு அங்க போய் நில்லு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அழறாங்க. "இல்ல நான் கட்ட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "தயவு செய்து நான் சொல்றத கேளு. பிரச்சனை பண்ணாத. சண்முகம் எல்லாரும் வந்திருக்காங்க. இப்ப எதுவும் பண்ணாத" அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சௌந்தர்யா வந்து சாரீலாம் கட்டிட்டு வராங்க. காஃபி குடுக்குறாங்க. அப்படியே எடுத்துட்டு போய் சண்முகத்துக்கிட்ட குடுக்குறாங்க. சண்முகமும் அப்படியே பார்க்குறாரு. அவங்க அம்மா எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே ஓரமா நிக்கிறாங்க. ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. "என்னம்மா உனக்கு பிடிச்சிருக்கா சண்முகத்த?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. எதுவுமே பேசவே இல்ல. அப்ப ருக்மணி சொல்றாங்க, "நாங்க சொன்னா எங்க பொண்ணு யார கை காட்டினாலும் கல்யாணம் பண்ணிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு.